அவ்வளவு பெரிய ஆளு. எப்படி இது நடந்தது? எப்படி நடந்தது சொல்லுங்கடா. என்னாச்சு? நம்மள மீறி நம்ம யாரு கொள்ளடிக்க எவனுக்கும் தெரியல. வடநாட்டுல இருந்து ஹரியானா, பீகார் அங்க இருந்து தான் கொலையை இங்க வந்திருக்கான். அண்ணாச்சி, அவனுங்க அப்படி பண்ணிருந்தா நிச்சயம் அவனுவ இந்த ரூம்ல எங்கேயா தங்கிருப்பானுங்க. நாம ஹோட்டல் லாட்ஜி கிளப்புன்னு தெலவனா அவனுங்கள சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் நல்ல யோசனை தான். ஆனா எனக்கு அந்த ஆலமரத்த மேல ஒரு டவுட்ரா. வணக்கம் அண்ணாச்சி. உட்காருங்க. எப்படி அண்ணாச்சி இருக்கிறீங்க? எனக்கு என்ன, நான் ரொம்ப சௌகரியமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் அண்ணாச்சி, நல்லா இருக்கேன். ஏதோ எலெக்ஷன்ல போட்டிடுறதா கேள்விப்பட்டேன். ஆமா அண்ணாச்சி, நான் வந்த விஷயமே வேற அண்ணாச்சி. ஓகே. இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நான் தான் நிற்கிறேன். எனக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க. புரியல? வாபஸ் வாங்குறீங்க. 5 வருஷம் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் கொடுக்குற வாங்கிக்க. எந்திரியா? யார் இடத்துல வந்து யாரை விளைவிக்கு பேசுற? உனக்கு என்ன நெஞ்சலத்து இருக்கு? ஆலமரத்தான் இந்த அண்ணாச்சியை விலைக்கு வாங்குறதுக்கு? ஆலமரத்தான் நீ அரசியல்ல நேத்து முளைச்ச காலம். நான் 30 வருஷமா ஓங்கி வளர்ந்த ஆலமரம். என்கிட்ட அரசியலா? ஆலமரத்தான் நான் அரசியல சமுத்திரம். நீ சின்ன கடுகு. விளைந்தீங்கன்னா காணாம போயிடுவேன். என்கிட்ட அரசியலா? இன்னும் ஒரு முறை இந்த அண்ணாச்சி விலைக்கு பேசணும்னு வந்து வாபீஸ் வாங்க. எனக்கு ஆதரவு கொண்டு நினைச்சுக்க. இருக்கிற நிலமா பண்ணிட்டு வாய்ந்த அண்ணாச்சி யாரும் அசைக்க முடியாது. இந்த ஆத்தூர் தொகுதியில எப்பவும் இந்த அண்ணாச்சி தான் ஆட்சி நடத்தணும். இந்த அண்ணாச்சியோட ஆட்சி அதிகாரம் தான் இங்க நடக்கணும். அதுக்கு எப்பவும் விட்டு தர மாட்டாங்க இந்த அண்ணாச்சி. ஞாபகம் வச்சுக்கீங்க அண்ணாச்சி. அரசியலுக்கு புதுசுனா நீ எப்ப அரசியல் வேணும்? எனக்கு அரசியலுக்கு வந்தா எனக்கு தெரியாதா? நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்கேஜி யூகேஜில இருந்து பல டிகிரி வாங்கி பல அவதாரம் எடுத்தவனா. அப்பேற்பட்ட என்னையே ஏறெடுத்து பேசுறியா? இது சரியில்லைண்டாச்சு, சரியில்லை. எவ்வாறு என்கிட்ட இதெல்லாம் இங்க ஆகாது, தெரியுதுங்களா? அதனால நீ வாபஸ் வாங்குறதா நல்லது. மேலும் இந்த ஊர்ல தேவா சப்போர்ட் இருக்கிறதுனால நீ இப்ப ரொம்ப மாறுதட்டி பேசிட்டு இருக்கிற. அந்த தேவா சப்போர்ட் இருந்தா நீ என்ன ஜெயிச்சிருவியா? நீ பார்க்கலாமா? அந்த தேவானுடைய தேவனுடைய படைபலமா இல்ல இந்த ஆலமரத்தனுடைய படைபலமான பார்க்கலாமா? நீ 1ஆம் கிளாஸ்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பல டிகிரி படிச்சிருக்கலாம். அப்படி இருந்து இந்த அண்ணாச்சியை எதிர்த்து போட்டியிருந்து விட்டுட்டு விலை பேச வந்திருக்கிறிய. உனக்கு என்ன வைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆலமரத்தா, தேவாவுடைய மக்கள் செல்வம் உனக்கு புரியாது. இந்த அண்ணாச்சியோடைய பவரும் உனக்கு தெரியாது. உன்னால முடிஞ்சா என்கிட்ட மோதி ஜெயிச்சு பாரு. இப்ப நீ போயிட்டே இருக்கலாம், பார்க்கலாம். பேசிட்டு போறான் ஆலமரத்தான், பார்த்துக்கலாம். இன்னைக்கு ராத்திரி ஹோட்டல் தாஜ்மஹால் ரீட்டா வர சொன்னா அந்த வேலை போய் கவனிக்க. வர சொல்ல அவளை.